நிறைய பேர் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா, சும்மா கைய கட்டிட்டு நீ அப்படி பண்ணு நீ இப்படி பண்ணு பாஸ்டர், நீங்க அங்க போங்க நீங்க இங்க போங்க, அந்த வேலை பண்ணுங்க இந்த வேலை பண்ணுங்கன்னு சொல்றாங்களோ தவிர நாம என்னதான் பண்றோம்னு பரிசீலிச்சு பாக்குறது இல்ல. மத்தவங்களை வேலை செய்ய சொல்றது ஈஸி தான். சில பேர் அப்படிதான் இருப்பாங்க, கைய கட்டிட்டு செஞ்சிடலாங்க 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 ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. இவங்க போய் மத்தவங்களை அந்த வேலையை செய்ய சொல்லுவாங்க, அவங்க போய் இன்னொருத்தங்களுக்கு சொல்லுவாங்க, கடைசியில எந்த வேலையுமே நடந்திருக்காது. எல்லாரும் மத்தவங்களுக்கு வேலை சொல்றாங்களோ தவிர வேலை செய்யறவங்க யாருமே இல்லைங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அநேக பெண்கள் அவரை பின்பற்றி சென்று தங்களுடைய ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து வந்தார்கள். மற்றவர்களுடைய ஆஸ்திகளால் அல்ல, தங்களுடைய ஆஸ்திகளால், தங்களுடைய நேரத்தினால், தங்களுடைய தாளந்துகளினால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவங்க பேரு பைபிள்ல பெருசா எழுதப்படல, ஆனா ஆண்டவர் அவர்களை நினைவு கூறுகிறார். ஆண்டவர் அவர்களுடைய கிரியையை நினைவு கூர்ந்தார். தங்களுக்கு உள்ள ஆஸ்தியின் மூலம் அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். அதுதான் தேவனுடைய மனசு. பரலோகத்தில் இருக்கிறது விடக்கூடாத ஒரு பாக்கியம் தான். தங்களோட கம்ஃபர்ட் ஜோனை யாராச்சும் விட்டுட்டு வரணும்னா அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியில நடந்து உங்களுக்கும் எனக்கும் எல்லா விஷயத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியை வைத்து போனார். தன்னைத்தானே என்ன செய்து கொண்டார்? அவர் தாழ்த்தி கொண்டார். நாம் தாழ்மையை கற்றுக்கொள்வோம். Let us learn humbleness. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், எவ்வளவு வேணா படிச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய அந்தஸ்துலயும் இருக்கலாம், உங்க சூழ்நிலை எவ்வளவு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய சந்நிதியில் நம்மள நாமளே நம்ம என்ன பண்ணிக்கணும்? தாழ்த்தி கொள்ளணும். ஆபிரகாம் தேவனோடு பேசும்போது சொல்லுகிறார், இதோ நான் தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன், ஆண்டவரோடே பேச துணிந்தேன் என்று சொல்லுகிறார். 318 வேலைக்காரங்க இருக்கிற யாராச்சும் நான் வெறும் சாம்பல், நான் வெறும் தூள்னு சொல்லுவாங்களாங்க? நான் வெறும் தூள்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? ஆபிரகாம் ஆண்டவரோட பேசின விதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆண்டவரே, தூளும் சாம்பலுமா இருக்கிறேன், உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் யாரு ஆண்டவரே? நீர் மகா பெரியவர், நீர் அற்புதமானவர். தூளும் சாம்பலுமா இருக்கிற நான் தாழ்மையோட கேட்கிறேன் ஆண்டவரே, ஒரு 10 பேர் சோதோம்ல நீதிமான்களா இருந்தா அந்த பட்டணத்தை காப்பாத்துங்க ஆண்டவரே. ஜெபத்துல தாழ்மை இருக்கும்போது, மத்தவங்களுக்காக மன்றாடும் போது தாழ்மை இருக்கும்போது தேவனுடைய மகிமையான கிரியைகளை நம்ம காண்போம்.